ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். வெயிட் பண்ணால் பெஸ்ட்டான விஷயங்கள் ஆண்டவர் காலத்துலேருந்து ரிசீவ் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். காத்திருந்தவங்க எல்லாமே தரமானதை பெற்றுக்கொண்டாங்க. வேறு அதையும் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நமக்கு காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் காத்திருக்காமல் நிறைய விஷயங்களில் போய் நான் முந்திரி கொட்ட மாதிரி முந்திப்பேன். படாப்பட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா, போய் முந்திப்பேன். ஆண்டவர் எல்லா விஷயங்களையும் செக்யூர் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. வெயிட் பண்ணு, நான் பண்ணுறேன், நான் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், நீ போய் மாட்டிப்பான்னு சொல்லிட்டார். ஒருவேளை பிரதர் சிஸ்டர் இந்த வார்த்தையை கேட்குறேன், நீங்கள் எந்த காரியத்துக்காக வெயிட் பண்ணீங்கன்னு தெரியல. நீங்கள் உங்கள் சொந்த சுய முயற்சியில் போய் டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து தெளிவாக சொல்கிறார், வெயிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுறேன், மாட்டிக்காதீங்கன்றார். நான் வார்த்தைக்குள்ளே போய் மீதியான காரியங்களை சொல்கிறேன். மீதியான காரியங்கள் அவர் உங்கள் இடத்துல பேசுவார். என்ன மாதிரி வச்சு அவர் வெளிப்படார் நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 6:15 அந்தபடியே அவள் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆபிரகாம் சாராளை பற்றி தான் சொல்கிறோம். 99 வயசில் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு உண்மையாரு, நடந்துன்னு உண்மையாரு, நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஒரு பையனை உண்டு பண்ணுவேன், குழந்தையே இல்லை சந்ததியை உண்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் உண்டு பண்ணார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். இன்றைக்கும் பிரதர் சிஸ்டர் வேதத்தில் அவர் கொடுத்துருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்காக கொடுக்கப்பட்டது. பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உன்னுடைய ஃபியூச்சர் என் காலத்தில் இருக்குது, ஐ வில் டேக் கேர், நீ வெட்கப்பட்ட இடத்துல உன் தலை நிமிர செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துன்னு அவர் சொல்லியிருக்காரு. வாக்குத்தத்தை பிலீவ் பண்ணி அவரோட உக்காந்திங்கன்னா தான் நம்ம வெயிட் பண்ணுற விஷயம் தரமாக பெஸ்ட்டாக நடக்கும். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இல்லை ஆண்டவர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார் அங்கே இங்கே தாங்கி குச்சினா நடக்காது. நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ எம் டிசைடிங், எல்லாத்தையும் அவர் கருத்தில் சரண்டர் பண்ணுறேன். நீங்களும் அவர் கருத்தில் சரண்டர் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக ரிசீவ் பண்ணி. புரியுதா? திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். இதனால் இல்லாமல் கருத்துக்கு சுத்திரமாவே நல்ல இல்லையா?